Hi, hello friends, welcome and assalamu alaikum to Saudi Kabul channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இதுக்கு முதல் நாள் நைட்டு தான் நம்ம இங்கே கார் ரெண்ட் எடுக்கிறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ரியாட் டு தம்மாம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அப்போவே நம்ம கார் ரெண்ட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ இதே ஆஃபீஸில் தான் நம்ம வந்து திருப்பி எடுக்க வந்திருக்கோம். பர் டேக்கு பார்த்தீங்கன்னா 110 ரியால் சார்ஜ் பண்ணுறாங்க. 300 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணிக்கலாம். இதோ பார்த்தீங்கன்னா இந்த கார் தான் நம்ம எடுத்துருக்கிறது, டொயோட்டா யாரிஸு. இப்போ நம்ம இந்த காரை வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரை வந்து அவங்க க்ளீன் பண்ணி தராங்க. எப்போ நம்ம ரெண்ட் கார் எடுத்தாலும் காரை ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கோங்க. அப்போ தான் எங்கெங்கே ஸ்க்ராச்சஸ் இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக நம்மளுக்கு வந்து எவிடன்ஸ் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்கா வீடியோ வந்து காட்டலாம் அவங்கள்ட்ட. 300 ரியால் டெபாசிட் வந்து இவங்க வாங்கிக்கிட்டாங்க. ஸோ காரை வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது 110 ரியால் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நர்ஜியஸில் தான் இருக்குது, ரியாத்தில். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த ஆஃபீஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து கார் எடுத்துக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். வண்டி எடுத்தாச்சு. டொயோட்டா யாரிஸு 87,132 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பேப்பர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நம்ம பேரை போட்டு கழுத்து போட்டு கொடுத்தாச்சு. ஒய்ஃபை வந்து வெளியே கூப்பிட்டு போகிறோம். கார் எடுத்தாச்சு. ஸோ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை வந்து வராங்க. ஒய்ஃபை கூட்டிகிட்டு நம்ம வெளியே போகலாம். ஹாய். எங்கே போகிறதுன்னு பிளான்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும் நானும் ஒய்ஃபும். அப்படி ஏதாவது இன்கேஸ் வண்டியில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே போய் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்ம வேறு கார் எடுத்துக்கலாம். ஸோ அதையும் ஒரு ரோடு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு கிளம்பிட்டோம். டைம் இப்போயே பார்த்தீங்கன்னா 11:30 ஆகிடுச்சு. நம்ம சீக்கிரமாக போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு டக்குன்னு வந்து படுத்தா தான் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு தொழுவ போகிறதுக்கு, பெருநா தொழுவ போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து சவுதியில் பெருநா தொழுவ பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணிக்கு தொழுவ ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, கொஞ்சம் தூரமாக தமிழ் தேடலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கிங் தேடி தேடி அலைஞ்சி ஒரு வழியாக பார்க்கிங் போட்டாச்சு. இப்போ நம்ம டாப் அப் அப்படிங்கிற கடைக்கு தான் வந்திருக்கோம். நம்ம கார் இங்கே தான் போட்டிருக்கோம். கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. டாப் அப் அல் ஹுசைன் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் 7 பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரொமோஷன் போட்டிருக்காங்க. A to Z எல்லா ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்கும். என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே ரவுண்ட் அடித்து என்னென்ன வாங்கலாம், ஊருக்கு போகும்போது என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் இங்கே வர்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்ததில்லை. ஏசி ஃபேன் வந்து பார்த்துருக்கீங்களா? இதுதான் ஏசி ஃபேன். இதில் எப்படி காற்று வருது பாருங்கள். அந்த புகையோடு சேர்ந்து காற்று வந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஹூர் ஸ்டாண்டு. டிசைனாக அழகாக இருந்துச்சு பார்க்க. டேபிளுக்கு போகிற ஷீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கேட்டிருந்தாங்க. ஸோ 1 மீட்ரு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு மீட்ரு வாங்கியிருக்கோம். நல்லா பார்க்க டிசைனாக சூப்பராக இருந்தது. அதில் எங்களுக்கு இது தான் பிடிச்சிருந்துச்சி. இதுவும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் இது வந்து சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, டேபிளில் பத்தாது. ஆனால் இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஷீட்டு நான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே, ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போவோம், அங்கே ஊரில் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இது உள்ளே பார்த்தீங்கன்னா க்ராசரிஸும் இருந்துச்சு. சரி ஓகே, கோகனட் பவுடர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கோகனட் பவுடர் ஒன்று எடுத்துக்கிட்டோம். இந்த ஷாப் வந்து ரொம்ப பெருசு. எல்லா ஐட்டம் A to Z எல்லா ஐட்டமும் இங்கே இருந்துச்சு. அஜினோமோட்டோ வந்து ஊரில் எடுத்து வரத்துக்குலாம் இங்கே தடை பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே ஷாப்பில் வந்து அதே வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்கான்னு சொல்லிட்டு எல்லா ஸ்பைஸும் இங்கே வச்சுருந்தாங்க. டேட்ஸ்லாம் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பாதாம் பிஸ்தா மிக்ஸ் எல்லாமே போட்டு அது ஒரு 32 ரியால் போட்டு வச்சுருந்தாங்க. 32 ரியாலா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். சவுதிஸ் சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ்லாம் இருந்தது. இது மோஸ்ட்லி அவங்க சவுதிஸ் தான் வந்து சாப்பிடுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மசாலா டப்பா வைக்கோம்ல,
அந்த மாதிரி மசாலா டப்பா இருக்குமான்னு பார்த்தோம். ஆனால் இந்த மசாலா டப்பா தான் இருந்துச்சு. இதில் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருந்தனால இது வாங்க முடியல. இது வேஸ்ட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கலை. கீழே ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ்ஸு அப்புறமேட்டு ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. கார்பெட்லாம் வந்து பார்த்தோம். எல்லாம் பெருசு பெருசாக இருந்தது. ஒன் டைம் ஊருக்கு போகும்போது இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே ரைட் சைடில் வந்து ஃபர்னிச்சர் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்து நல்லா இருந்தது. ரேட்லாம் ஹையாக இருந்தது. எல்லாம் வந்து $700 $800. இந்த கேபினெட் வந்து $200. டைனிங் டேபிள்லாம் வந்து $340 $339 அப்படி இருந்தது. கடை எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் எடுத்தது. இதெல்லாம் வந்து சிங்கிள் டேபிள். எப்படி பளபளன்னு மார்பிள்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கு பாருங்க. என் ஒய்ஃப் வந்து ஸ்லிப்பர் பார்த்தாங்க. ஸ்லிப்பர் நல்லா இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா மென்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஷர்ட்டு, பேண்ட்டு, இன்னர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நாங்கள் ஆல்ரெடி ட்ரெஸ்ஸு வாங்கிட்டோம் பெருநாக்கு. அதனால் இங்கே நம்ம எதுவுமே வாங்கலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஏரியா. கிட்ஸுக்கு தான் அழகழகாக இருந்துச்சு. கிட்ஸ் ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கு கோம்போவாக அக்சசரிஸும் இருந்தது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்குள்ள தொட்டி, அதுக்கு மஸ்கிட்டோ கவர், அது இதுன்னு எல்லாமே இருந்தது. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. நியூ மாடல் அபாயெல்லாம் இருந்துச்சு. ரேட்டும் ஓகே தான், அஃபோர்டபுளாக இருந்துச்சு. $89 அந்த மாதிரி ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொமோஷன் தான் இதுனால. ஃபஸ்ட் ஃப்ளோரில் சும்மா சுற்றி பார்த்துட்டு நம்ம இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இறங்கிட்டு இருக்கோம். இந்த பில்டிங் உள்ளே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஷாப்ஸ் வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Saudi couple. Bye bye.